Hi friends, வணக்கம் Selva Tech நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ ஆத்துக்குள்ளன்னு வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் முகம்லாம் கழுவுனேன். இப்போதான் தூங்கி எந்திரிச்சேன் வேற. ஒரு ஹாப்பியான விஷயம். ப்ளஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ட்ரெண்டிங் வீடியோஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம வீடியோ ட்ரெண்டிங்கில் ஒன்று 42வது இடத்துல ஹேஷ்டாக் போட்டு 48 ட்ரெண்டிங் அப்படின்னு வந்திருக்கு. எந்த வீடியோ அப்படின்னம்னா செல்வா விளாக்ஸ் சேனல் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செல்வா விளாக் சேனலோட லிங்க் இருக்கும். இல்லை செல்வா விளாக்னு போட்டு செல்வா விளாக்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே அந்த வீடியோ இது சேனல் ஓப்பன் ஆயிரும். என்ன அப்படின்னா ட்ரெண்டிங் வீடியோ அப்படிங்கிறது எவர் கிரீன் கண்டென்ட் போட்டோம் அப்படின்னம்னா ட்ரெண்டிங்கில் வர்றது கிடையாது. இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு வீடியோ மேக் பண்ணேன் எங்கள் வீட்டு தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி அன்றைக்கின்னு மேக் பண்ணது. கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் கேமராவை துடைக்க மறந்துட்டேன் லென்ஸை. வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ட்ரெண்டிங் எங்கள் வீட்டு தீபாவளி அப்படின்னு ஒரு டைட்டிலே அதான் எங்கள் வீட்டு தீபாவளி. தம்ப்நெயில் என்னென்னா நான் தனியாக தம்ப்நெயில் ரெடி பண்ணி வைக்கலை. அந்த வீடியோலேயே இருந்தது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே தம்ப்நெயில் வச்சுட்டு தம்ப்நெயிலில் எதுவும் பேரும் எழுதலை, எதுவுமே எழுதலை, ஒன்றுமே எழுதலை. தம்ப்நெயில் மட்டும் மேக்காகி இருந்துச்சு. தம்ப்நெயில் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே போட்டு விட்டேன். தம்ப்நெயிலில் எதுவும் எழுத்து கூட எழுதலை, சும்மா போட்டு விட்ட வீடியோ அது. இப்போ ட்ரெண்டிங்கில் அது எப்படி வந்துச்சு அப்படின்னா ட்ரெண்டிங் பேஜுக்கு வரவும் எனக்கு மெயிலும் வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன், உங்கள் வீடியோ ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, ட்ரெண்டிங் வீடியோவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெயிலும் அனுப்பிச்சிருந்தாங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னா டேகும் நான் நிறையா போடல. ஒரு நார்மல் டேகு தீபாவளி விலாக், ஹாப்பி தீபாவளி, தீபாவளி செலிப்ரேஷன், இந்த மாதிரி தான் டேக் போட்டிருந்தேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அது மாதிரி தான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நான் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வீடியோ தான் ஏற்றி விட்ருக்கேன்னு நினைக்கிறேன். 2வது வீடியோவாக இருக்கும் எங்கள் வீட்டு தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட போட்டு விட்டோன்னே 1.5 லட்சம் வியூஸ், 1,25,000 வியூஸ் போயிருக்கு இது வரைக்குமே ஒரே நாளையில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய காலண்டரை எப்படி ட்ரெண்டிங் வீடியோ உருவாக்குறதுன்னு இவ்வளோ நேரம் பேசுனீங்க, நீ ட்ரெண்டிங் வீடியோ எப்படி போடுறதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. காலண்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னென்ன செலிப்ரேஷன் வருது, அது கிறிஸ்டின்ஸுக்காக இருக்கட்டும், இஸ்லாமிக்காக இருக்கட்டும், ஹிந்துக்காக இருக்கட்டும், என்னென்ன விசேஷங்கள் வருது அதுக்கு நாளே வீடியோவை போட்டு விட்ருங்க. இப்போ நாளைக்கு தீபாவளி அப்படின்னா இன்றைக்கே வீடியோவை போட்டு விட்ருங்க. அப்படின்னா கண்டிப்பாக 100% ட்ரெண்டிங்கில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்துடும் ட்ரெண்டிங்கில் அப்படின்லாம் சொல்ல வரல. ஏன்னா நிறைய பேர் நேற்று எனக்கு அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்த்து தான் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க. யாருமே ரெக்கமெண்டேஷன்லையோ மற்ற விஷயங்கள்லையோ பார்க்கல, தீபாவளின்னு சர்ச் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. அதனால் ட்ரெண்டிங்கில் போயிருந்துருக்கு. மற்றவங்க தேடி பார்க்குற மாதிரி போடுங்க. அதே மாதிரி என்னென்ன செலிப்ரேஷன்லாம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோக்கள் மேக் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக 100% ட்ரெண்டிங் ஆயிரும். ஓகே, மறுபடியும் தீபாவளி முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஹாப்பி தீபாவளி. நம்ம நிறைய விளாக் டைப்பில் செல்வா டெக் வீடியோவில் இன்ஃபர்மேஷனும் கற்றுக்கலாம், விளாகையும் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்கா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க.